ஃபைனலி ஒரே ஒரு விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த பொலிட்டிக்கல் பார்வையை பற்றி பேசியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில். ஸோ இது எனக்கு என்னென்னா, ரீசெண்டாக வந்து ஒரு குரங்கு வந்து 2-3 குரங்கு இருந்துச்சு பார்க்கக்கூடிய, எனக்கும் என்னோட தோழி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படியே நடந்து போகிறாங்க. அவங்க வந்து அவங்க குடிச்ச ஏதோ ஜூஸோ ஏதோ குடிச்சிருக்காங்க போல, அந்த பாட்டில் அப்படியே இந்த குரங்கு பக்கத்தில் போட்டாங்க. எனக்கும் என் தோழிக்கும் ஐயோ என்னடா இப்படி போட்டாங்க அப்படின்றாச்சு. அந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, அதை திறந்து குடிக்குது. இவ்வளோ தான் இருந்துச்சு, அதில் ஒத்த சொட்டு அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ தான் இருந்துச்சு, அதை குடிச்சிச்சு. எனக்கு உண்மையிலே நான் வீடியோலாம் எடுக்கல, நான் அதை பார்த்து லைட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ தகவமைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு அந்த குரங்கு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அதனுடைய தற்காலிக தேவைக்கு தகுந்தாமல் தன் புத்தியை வந்து உருமாற்றிக்கொள்ளுது. அப்போ மனுஷப்பிறவிகளாக இருக்கிற நம்ம ஒரு மரத்துக்கு மேலே ஏறக்கூடாது. ஒரு ஹியூமன் பீயிங் அவ்வளோதான். அவங்க சினி ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், அவங்க மனுஷப்பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து என்னென்னா, ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ஒரு காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடத்துகிறீங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு இன்டர்வியூ பண்ணுறீங்களா இருக்கட்டும், இல்லை ஈவன் சினி இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சும்மா அந்த ஹீரோ இந்த படத்துக்கு அவங்க ஹீரோவாக இருக்கலாம், அவங்கள மட்டுமே ரோரப் பண்ணுறது, சீஃப் கெஸ்ட் அவங்கள மட்டுமே கூப்பிட்டுட்டே இருக்கிறது, அவங்கள பற்றி புகழ் பாடிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, அவங்கள பற்றி நல்ல விஷயம் சொல்லுங்கள். ஏன் அந்த இண்டஸ்ட்ரியிலே நிறையா நாள் பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறவங்களாம் இல்லையா, பின்னாடி அவ்வளோ உழைப்பாளிகள் இருக்காங்கல்ல, அந்த இண்டஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு சினி இண்டஸ்ட்ரியிலே அந்த அவ்வளோ உழைப்பு பண்ணுறவங்களை பற்றி நீங்கள் வந்து பேச மாட்டேங்க. அது எப்படி மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எப்படி அவங்கள வந்து ஒரு ரெகக்னிஷன் ஆஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அண்ட் தென் ஒரு சீஃப் கெஸ்டாலாம் கூப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் மற்ற துறையும் மதிக்கணும்ல, அது மிகப்பெரிய ஃபேக்டர். அதை நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பொறுப்புணர்ச்சி எடுக்கணும். ஸோ ஒரு குரங்கு என்ன பண்ணுது, ஜேன் அவங்க வந்து அந்த துறை கன்சர்வேஷனிஸ்ட், அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 1 அவங்க தவறிட்டாங்க. அந்த நாளில் தான் இந்த குரங்கு பற்றி பார்த்து நானும் கற்றுக்கிட்டேன். ஜேன் அப்படிங்கிறவங்க அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இயர்ஸ் டுகெதர் அவங்க அவ்வளோ செஞ்சுருக்காங்க. சிம்பான்சி அண்ட் அனிமல் ஒரு பிஹேவியர் பற்றிலாம் அவ்வளோ இது பண்ணிட்டு, நேச்சர் சார்ந்த விஷயம் அவ்வளோ இது பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயர்ஸ் டுகெதர் லேபர் அண்ட் தென் ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. அப்போ மனுஷ பிறவியாக இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளோ பகுத்தறிவோடு இருக்கணும், அறிவோடு இல்லை பகுத்தறிவோடு இருக்கணும். அண்ட் பகுத்தறிவுக்கு எண்டே இல்லைங்க. மறுபடியும் சொல்கிறேன், பகுத்தறிவுக்கு எண்டே கிடையாது. மனுஷ உயிர் நான் இன்னைக்கு தவறிக்கலாம், இல்லை நாளைக்கு தவறிக்கலாம், ஆனால் நம்மளுடைய சிந்தனைகளுக்கு எண்டே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திக்கணும். யாருக்காக, எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக, என்ன மாதிரியாக நம்ம சிந்திக்கிறோம், அதை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. கவர்னிங் பாடிஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அடுத்து கவர்னிங் பாடியாக வரணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், மச் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. நல்ல விஷயம் இருந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிற மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அப்போ நம்ம ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். இந்த விஷயம் நம்ம என்ன பண்ணணும், அண்ட் தென் பவரில் இருக்கிறவங்களும் என்ன செய்யணும், தே ஹாவ் டு டூ த ரெக்வயர்ட். எவ்ரிபடி ஆன் தியர் ஸ்லாப் அவங்கவுங்க இடத்துல இருந்து தேவையான விஷயங்கள் செய்யும் போது தான் அந்த கம்யூனிட்டியே வளருங்க. இல்லைன்னா வந்துட்டு அப்புறம் நம்ம அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறது அது வந்து இட்ஸ் அ ஷேம் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு உயிரினம், ஒவ்வொரு உயிரினம் அதுக்கான பங்களிப்பு இயற்கைக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. மனுஷ பிறவிகள் அப்போ நம்ம எவ்வளோ செய்யணும் யோசிக்க வேணும்.